முத்து திடீர்னு யோசிக்கிறாரு, எங்க மீனவ காணோம் அப்படின்னு கேக்கும்போது விஜயா சொல்றாங்க, அவதான் தண்ணி எடுக்க போனோம்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு போனால. உடனே முத்து, ஏன் அவதான் போகணுமா? அவளுக்கு தான் காலில் அடிபட்டுருக்கல, ஏன் இந்த பார்லர்மா போக கூடாதா, நீங்க போக கூடாதா அப்படின்னு கோபத்தோட கேட்டுக்கிட்டு மீனாவை தேடி முத்து குளத்து பக்கம் வராரு. பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. குளத்தோரம் மீனாவை காணோம். தண்ணி பக்கத்துல பார்த்தா குடம் மிதந்துகிட்டு இருக்கு. ரோகிணி கரையோரம் நிக்கிறாங்க. மீனா மீனா அப்படின்னு பதறாரு. முத்து வர்றத பார்த்த உடனேயே ரோகிணி, முத்து, மீனா தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, அவங்க காலே நடக்க முடியாம இருந்துச்சுல அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனேயே முத்து டக்குன்னு யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சு மீனாவை காப்பாத்தி கரைக்கு கூட்டிக்கிட்டு வராரு. மீனா தண்ணிய குடிச்சு அப்படியே மயங்கின நிலைமையில இருக்கிறாங்க. ரோகிணி நினைச்சுக்கிறாங்க, நல்லதா போச்சு, மீனா இனிமே வாய திறந்து பேசவே மாட்டா. ஏய் மீனா, உனக்கு இது தேவையாடி? எவ்வளவு முறை உன்கிட்ட கெஞ்சினேன், கால்ல கூட விழுந்து கெஞ்சினேன், நீ என்னைய ஓங்கி அடிக்க கூட செஞ்ச, நாடகம் நடிக்கிறேன்னு சொன்ன, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு உன் கால்ல விழுந்து கெஞ்சினேன், அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? நான் போவேன், எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், எவ்வளவு திமுறா பேசுன, உன்கிட்ட மன்றாடி கெஞ்சி கெஞ்சி இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன அலக்கழிச்சு ஓட வச்ச, நீயே கால் தடுமாறி தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்ட. உனக்குதான் கால்ல அடிபட்டிருக்கல, பேசாம அங்கே இருக்க வேண்டிதானே. நானா உன்னை தள்ளி விட்டேன், நீயாத்தான் விழுந்த. கடவுள் இப்பவும் என் பக்கம் தான் இருக்காரு, என்ன மாட்டி விட யாராலும் முடியாது அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே ஆவேசமா பேசுறாங்க. முத்து உடனே, பார்லருமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போ யாரையாவது போய் உதவி கூட்டு வா, அங்க மனோஜ் ரவி அப்பா இருப்பாரு, போய் கூட்டு வா அப்படின்னு சொல்லி ரோகிணிய அனுப்புறாங்க. ரோகிணி முத்து சொன்ன உடனே வேகமா ஓடுறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே ரோகிணி, யாருக்கும் போய் தகவல் சொல்லக்கூடாது, இவன் மீனாவை காப்பாத்திட்டு அவ கண்ணு முழிச்சவன அவ என்ன பத்திய ரகசியத்தை சொல்லிடுவா, நான் ஏன் போய் எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடணும் அப்படின்னு மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்து கொஞ்ச நேரம் யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு பாக்குறாரு. யாருமே வரல. முத்து மீனாவை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடுறாரு. எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு. ஐயோ, காரை கூட நான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டனே, இப்ப நான் எப்படி கூட்டிட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு பதறாரு. இந்த பக்கமா அந்த பக்கமா அலமோதுது மனசு. எப்படியாவது மீனாவை காப்பாத்தணுமே. முத்து தவிக்கிற தவிப்பெல்லாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ரோகிணி பார்த்து ரசிக்கிறாங்க. அலடா அல, இப்படித்தானே நானும் என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிற ஒவ்வொரு நேரமும் துடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். பெரிய சிஐடியா இவ, என்ன பத்திய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டும் போய் சொல்லிருவாளாம்ல, சொல்ல விட்டுருவனா அப்படின்னு ரோகிணி வஞ்சனையோட நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்து தோல்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. முத்து தோல்ல போட்டு லொங்கு லொங்குன்னு ஓட ஓட மீனாவோட வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் வாய் வழியா அப்படியே வருது. வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி முழுசா வெளியில வந்துருது. மீனாவே மயக்கம் தெளிஞ்சு அப்படின்னு இரும ஆரம்பிக்கிறாங்க. முத்து, மீனா மீனா கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்னு மீனாவை இறக்கி, என்னாச்சு மீனா, என்ன கண்ணு முழிச்சியா? ஆமாங்க, நான் எப்படி தண்ணிக்குள்ள விழுந்தேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு மீனா மயக்கத்துல உளறாங்க. முத்து மறுபடியும் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு, இதோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு மீனா, வா நம்ம போயிடலாம், நான் இருக்கேன் மீனா, நீ பயப்படாத அப்படின்னு முத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டாங்க போல இருக்கு, வயித்துல தண்ணி எதுவும் இல்ல, லேசான மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர், நான் மீனா கிட்ட பேசணும், அவங்க கான்சியஸ்ல தான் இருக்காங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு டாக்டர் முத்து கிட்ட சொல்லிடுறாங்க. முத்து உடனே மீனா கிட்ட போய், என்ன ஆச்சு மீனா, நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த? எங்க ஏதேதோ கதையெல்லாம் நடக்குதுங்க, நானா தண்ணிக்குள்ள விழுகலங்க, ரோகிணிதான் பார்லர் அம்மாவா, அவங்க என்ன பண்ணாங்க? ஐயோ, எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க அவங்க, கிறிஷ் ரோகிணி அப்படின்னு பேசும்போதே மீனாவுக்கு பதட்டத்துல மயக்கம் வருது. முத்து உடனே, டாக்டர் இங்க வாங்க, மீனா மயங்கிட்டா, சரி நாங்க செக் பண்றோம், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க அப்படின்னு டாக்டர் முத்துவை வெளியில அனுப்பிறாங்க. என்ன சொன்னா இவ, என்னமோ சொன்னாலே பார்லரமா கிறிஷ், என்ன கிறிஷுக்கும் பார்லரமாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்து பதட்டத்தோட ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள முத்து, மீனாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன்னு அண்ணாமலைக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை உடனே ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வராங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற ரோகிணி, ஐயோ இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டானா, அவ மட்டும் கண்ணு முழிக்க கூடாதே, நானும் வரேன் அப்படின்னு அண்ணாமலையோட சேர்ந்து ரோகிணியே வராங்க. அப்பா வாப்பா, பாருப்பா மீனா தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, எனக்கு பாக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, தண்ணிக்குள்ள முங்கிட்டாப்பா அப்படின்னு முத்து ஆதங்கத்துல அழுகுறான். சரிடா சரி, கவலைப்படாத,
டாக்டர் என்ன சொல்றாங்க? மீனா இப்ப நல்லா இருக்கல்ல அப்படின்னு அண்ணாமலை விசாரிக்கிறார். ரோகிணி உடனே அவளோட கோவம் குரோதம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு யோசிச்சு முகத்துக்குள்ளேயே காமிக்கிறா. இவ மட்டும் பொழைச்சிடக்கூடாது, இவ மட்டும் வாயை திறந்து பேசிடக்கூடாது அப்படின்னு முத்து அப்படியே ரோகிணியோட முகத்தை உத்து பாக்குறாரு. அண்ணாமலை தோல்ல சாஞ்சுகிட்டே ரோகிணிய கவனிக்கிறாரு. மீனா என்னமோ சொன்னாலே, ரோகிணி தான் தள்ளி விட்டாங்க, கிறிஷ் ரோகிணி அப்படின்னா பார்லர் அம்மா பத்திய ஏதோ ஒரு ரகசியத்தை மீனா தெரிஞ்சிருக்கா. மீனா இருந்தா இந்த விஷயம் வெளியில வந்துரும்னு சொல்லிட்டு தான் மீனாவ பார்லரமா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. அதுக்குள்ள டாக்டர் வந்து, சார் நீங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு டாக்டர் முத்துவ உள்ள கூட்டிட்டு போறாங்க. அண்ணாமலை ரோகிணி எல்லாரும் உள்ள போறாங்க. மீனா அப்படியே ரோகிணிய பார்த்தோன்னா கண்ணை மூடி படுத்துக்கிறாங்க. முத்து வந்து, மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. அண்ணாமலை உடனே, டேய் டாக்டர் பாத்துருக்காரா, மீனாக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நர்ஸு சொல்றாங்க, சார் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்களாம் வெளியில இருங்க. ரோகிணி உடனே, அப்பாடி இவ வாய திறந்து பேசாம இருந்துட்டா சந்தோஷம், ஏதாவது என்ன பத்தி பேசினான்னா இருக்கு அவளுக்கு அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. முத்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. பார்லர் அம்மாவால தான் மீனாவுக்கு ஆபத்து, பார்லர் அம்மா கிட்ட இருந்து மீனாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கண்ணும் கருத்துமா முத்து மீனாவை பாத்துக்கிறாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.